ஓம் சாந்தி 2/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் அவரிடமிருந்து தொலைவில் இருந்தாலும் நினைவில் நிலைத்திருக்கும் பொழுது அவரது சகவாசத்தில் இருக்கின்றீர்கள். அதாவது பாபாவின் சகவாசத்தில் இருக்கின்றீர்கள். இந்த நினைவின் மூலமாக நீங்கள் அவரது சகவாசத்தை அனுபவம் செய்வதுடன் உங்கள் பாவங்களும் அழிக்கப்படுகின்றன. கேள்வி: மிக தொலைவான இடத்திலிருந்து வருகின்ற தந்தை குழந்தைகளாகிய உங்களை தொலைநோக்கு உடையவர்கள் ஆக்குவதற்கு என்ன ஞானத்தை கொடுக்கின்றார்? பதில்: சக்கரத்தினுள் ஆத்மாக்கள் எவ்வாறு வெவ்வேறு குலங்களினுள் பிரவேசிக்கின்றார்கள் என்ற இந்த ஞானத்தை தொலைதூரவாசியான தந்தையால் மாத்திரமே உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் இப்பொழுது பிராமண குலத்திற்கு உரியவர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் இந்த ஞானத்தை பெறுவதற்கு முன்னர் சூத்திர குலத்திற்கு உரியவர்களாக இருந்தீர்கள். அதற்கு முன்னர் வைசிய குலத்துக்குரியவர்களாக இருந்தீர்கள். மிக தொலைவான இடத்தில் வசிக்கின்ற தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களை தொலைநோக்கு உடையவர்கள் ஆக்குவதற்கு இந்த முழு ஞானத்தையும் கொடுக்கின்றார். பாடல்: அன்பிற்கினியவருடன் இருப்பவர்கள் மீதே ஞான மழை பொழிகின்றது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நீங்கள் வாழும் வரை உங்கள் சரீர உணர்வை இல்லாமல் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் பழைய சப்பாத்தில் நீங்கள் சிறிதளவேனும் பற்று வைத்திருக்காதீர்கள். 2. ஓர் உண்மையான பிராமணராகி பூச்சிகளுக்கு இந்த ஞானத்தை ரீங்காரம் செய்து அவர்களையும் உங்களை போன்ற பிராமணர்கள் ஆக்குங்கள். அமிர்த வேளையின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வதன் மூலம் மகா பாக்கியசாலியாகி இந்த திறந்த பொக்கிஷ களஞ்சியத்திலிருந்து உங்களின் மடிகளை நிரப்பிக் கொள்வீர்களாக. அமிர்த வேளையில் ஆசீர்வாதங்களை அருள்பவரின் மூலமும் பாக்கியத்தை அருள்பவரின் மூலமும் நீங்கள் விரும்பிய பாக்கிய ரேகையை உங்களால் வரைந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த வேளையில் கள்ளங்கபடமற்ற பிரபுவின் வடிவத்தில் அவர் அன்பினால் நிறைந்திருக்கின்றார். ஆகவே ஓர் அதிபதியாகி உங்களின் உரிமையை கோருங்கள். இந்த பொக்கிஷத்திற்கு பூட்டோ அல்லது சாவியோ கிடையாது. அந்த வேளையில் மாயையின் சாக்கு போக்குகள் சொல்வதை கைவிட்டு ஒரே ஒரு எண்ணத்தை கொண்டிருங்கள். நான் யாராக இருந்தாலும், நான் எத்தகையவனாக இருந்தாலும், நான் உங்களுடையவனே. உங்களின் மனதையும் புத்தியையும் தந்தையிடம் அர்ப்பணித்துவிட்டு இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருங்கள். அப்போது தந்தையின் பொக்கிஷங்கள் அனைத்தையும் உங்களுடையதாக அனுபவம் செய்வீர்கள். ஸ்லோகம்: நீங்கள் செய்யும் சேவையில் ஏதாவது சுயநலம் கலந்திருந்தால் வெற்றியும் கலந்தே இருக்கும். எனவே தன்னலமற்ற சேவையாளர் ஆகுங்கள். அவ்யக்த சமிக்ஞை: ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். ஆத்ம உணர்வில் இருப்பதற்கு முயற்சி செய்யாத பிராமணர் எவரும் இல்லை. எவ்வாறாயினும் உங்களின் பௌதீக அங்கங்களிலும் பௌதீக புலன்கள் ஒவ்வொன்றிலும் முற்றிலும் வெற்றி பெறுவதற்கு காரணமான சதா ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுவதற்கு நீங்கள் சதோ பிரதானாகவும் சுத்தமாகவும் ஆக வேண்டும். உங்களின் பழைய சம்ஸ்காரங்கள்
மற்றும் உறவுகள் எல்லாவற்றிற்கும் முற்றிலும் மரணித்து வாழ்வதற்கு நீங்கள் அகநோக்கில் இருக்க வேண்டும். இந்த முயற்சியை செய்வதன் மூலமே நீங்கள் உங்களின் இலக்கத்தை பெறுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.